எனக்கு ஒரு முழுமையான, உண்மையான கேபி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர், பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடம் சார்ந்த வகையில் நிறைய தகவலை நம்ம பதிவில் பார்த்துன்னு வரோம். இதுக்கு முந்தைய பகுதியிலே பாவ காரகத்துவம், ராசி காரகத்துவம் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த பகுதியில் நம்ம கிரக காரகத்துவம் பார்க்க போகிறோம். கிரக காரகத்துவம் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு காரகத்துவங்க. ஏன்னா நம்ம பலன் சொல்கிற போது இந்த கிரக காரகத்துவத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பலனை ரொம்ப அற்புதமாக சொல்லலாம். எனவே ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயமா இந்த கிரக காரகத்துவம் இருக்கும். இந்த கிரக காரகத்துவத்தை வச்சு நம்ம எல்லா விஷயத்துக்குமே ஒருத்தருடைய தொழில் எப்படி செய்யலாம், வேலை எந்த மாதிரியான வேலை கிடைக்கும், இல்லை வரக்கூடிய வாழ்க்கை துணையோருடைய குணாதிசயங்கள் என்ன, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் இந்த கிரக காரகத்துவத்தை பயன்படுத்தி நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சூரியன்லேருந்தே வந்துடலாம். சூரியன் அப்படின்றது உறவு முறையில் அப்பா, தன்னுடைய தந்தையார் குறிக்கக்கூடியது சூரியன். வடிவத்தில் வட்ட வடிவம், குணத்தில் ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடியதும் ஒரு இரக்க குணம், இது மாதிரியான விஷயத்தை எல்லாமே சூரியன் சொல்லும். அதே ஒரு அரசு சார்ந்த விஷயத்தை எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த சூரியன் அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. அதுக்கடுத்து சந்திரன். சந்திரன் அப்படின்றது நம்முடைய அம்மா, தாயார் ஸ்தானம். வடிவம் அப்படின்றது நார் சதுர வடிவம், சதுரமாக இருக்கக்கூடியதை இந்த சந்திரன் சொல்லும். அதுக்கடுத்து நம்ம பொருட்கள் சந்திரன் ஒரு வெண்மையான பொருட்கள், நீர்ம பொருட்கள், பால், தயிர், பழம், இது மாதிரியான விஷயத்தை எல்லாமே குறிக்கக்கூடியது சந்திரன். உணவுப் பொருட்கள், அரிசி, இது மாதிரியான விஷயத்தையும் இந்த சந்திரன் குறிக்கும். சந்திரனுடைய குணம் அப்படின்றது ஒரு சாந்தமாக இருக்கிறது, ஒரு இனிமையான குணம், இதெல்லாமே சந்திரன் குறிக்கும். அதுக்கடுத்து செவ்வாய். செவ்வாய் அப்படின்றது நம்ம ஜென்ரலாகவே உடன்பிறப்பு, இளைய உடன்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? செவ்வாயுடைய வடிவம் முக்கோண வடிவத்தை குறிக்கும். அதுக்கடுத்து செவ்வாயுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நல்ல ஒரு தைரியமான ஒரு குணம், ஒரு முரட்டுத்தன்மையாக இருக்கக்கூடியது எல்லாமே இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாய் குறிக்கும். அதுக்கடுத்து புதன். புதன் அப்படின்றது உறவு முறையில் மருமகன் அல்லது மருமகளை குறிக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வடிவத்தில் பார்த்தோம்னா பான வடிவம், அதாவது அம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை இதை புதன் குறிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து புதனுடைய ஒரு குவாலிட்டினா என்னென்னா, நல்லா ஒரு சிறப்பாக பேசக்கூடியது, ஒரு புத்தி கூர்மையாக இருக்கிறது, உடனடியாக புரிஞ்சுக்கிறது, இதெல்லாமே புதன் சொல்லும் அப்படின்றத பார்க்கலாம். புதனுடைய தொழில் ஒரு தகவல் தொடர்பு, தொலை தொடர்பு, அதுக்கடுத்து புத்தகம், எழுது பொருட்கள், இது எல்லாமே இந்த புதன் குறிக்கும். அதுக்கடுத்து குரு பார்ப்போம். குரு அப்படின்றது உறவு முறையில் குழந்தைகளை குறிக்கக்கூடியது குரு. அதுக்கடுத்து மூத்த உடன்பிறப்பை குறிக்கக்கூடியதும் குரு தான். குருவுடைய வடிவம் அப்படின்றது கனசதுர வடிவமாக இருக்கும். அதுக்கடுத்து குருவுடைய குணம் அப்படின்றது நல்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கக்கூடியதை இந்த குரு குறிக்கும். குரு அப்படின்னாலே பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். தங்கம், இது மாதிரியான விஷயத்தை எல்லாமே இந்த குரு குறிக்கும். பொருளாதாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் அமைப்பு, இதெல்லாமே இந்த குரு குறிக்கும். அதுக்கடுத்து சுக்கிரன். சுக்கிரனா பார்த்தோம்னா வாழ்க்கை துணையோரை குறிக்கும், கணவன், மனைவி, இது மாதிரியான விஷயத்த சொல்லும். சுக்கிரனுடைய வடிவம் ஐங்கோண வடிவத்தை குறிக்கும். சுக்கிரனுடைய அந்த குணமே பார்த்தோம்னா எப்பயுமே அவங்க ஒரு கற்பனை வளமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. பொழுதுபோக்கில் அதிகமாக ஈடுபாடோடு இருக்கிறது, இதெல்லாமே ஒரு விஷயம். முக்கியமாக ரொம்ப மற்றவங்களை ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்து இந்த சுக்கிரன் சொல்லும். சுக்கிரனுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிறையா இருக்குது. இது மாதிரி சினிமா சார்ந்த விஷயம், அழகு சாதன பொருட்கள், எல்லாமே இந்த சுக்கிரன் தான் குறிக்கும். முக்கியமாக வாகனங்கள் சார்ந்த வகையில் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே இந்த சுக்கிரன் குறிக்கும். அதுக்கடுத்து சனி. சனி அப்படின்றது நம்முடைய மூதாதையரை குறிக்கும். வடிவம் எண்கோண வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சனியுடைய புத்தி, அவனுடைய குணம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் மெதுவாக தான் செயல்படுவாங்க, மந்த புத்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து சனினாலே இரும்பு பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில், பழைய பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில், அதுக்கடுத்து மது, மாமிசம், போதைப் பொருட்கள், இதெல்லாமே இந்த சனி குறிக்கும். ராகு. ராகு அப்படின்றது உறவு முறையில் ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத நபரை குறிக்கக்கூடியது இந்த ராகு. ராகு நம்ம ராகு கேது நிழல் கிரகமாக இருக்கிறதால இதுக்கு பெரும்பான்மை வடிவமற்ற நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகுடைய குணம் அப்படின்றது ஒரு மூர்க்க குணம்,
கொஞ்சம் முரட்டுத்தன்மையாக இருக்கிறது, மூர்க்க குணமாக இருக்கிறது, மற்றவங்களை கிண்டல் செய்கிறது, இதெல்லாமே வந்து இந்த ராகு குறிக்கும். ராகுடைய தொழில் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா இது மாதிரி எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயம், கரண்ட்டு மின்சாரம் சார்ந்த விஷயத்த எல்லாமே வந்து இந்த ராகு குறிக்கும். அதுக்கடுத்து கேது. கேது அப்படின்னாலே வந்து நம்முடைய அப்பா கூட பிறந்தவங்க இதெல்லாமே வந்து கேது வந்து குறிக்கும். கேதுக்குமே வந்து வடிவம் இல்லை. கேதுவுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஞானமான நிலை, சரிங்களா, நல்லா கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கும். அவங்களுடைய பேச்சை வந்து மற்றவங்களை கொஞ்சம் அடிமையாக்கக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய பேச்சு தன்மை இருக்கும், சரிங்களா. கேது சார்ந்த வகையில் வந்து தொழில் அமைப்பு நிறையா இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த விஷயம், பூஜை பொருட்கள் இதெல்லாமே வந்து நம்ம கேதுவில் வந்து உள்ளடக்கலாம், சரிங்களா. எனவே இந்த பகுதியில் நம்ம வந்து ஒருத்தருடைய தொழிலை நிர்ணயம் செய்யறதுக்குனாலும் சரி, வரக்கூடிய வாழ்க்கை துணையோட குணாதிசயம் சரி, இல்லை நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோட குணம், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு இந்த கிரகக்காரத்துவம் ரொம்ப ரொம்ப பயன்படும். இதை காட்டிலும் ஜாதகருடைய குணாதிசயமே எப்படி இருக்கும், அவர் எந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த கிரகக்காரத்துவம் பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஜாதகத்திலே வந்து லக்னத்துடைய உபநட்சத்திரம் குரு. அப்போ இந்த குருவுடைய தன்மையில் தான் இந்த ஜாதகர் இருப்பார். குரு மாதிரி கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ஒழுக்கமான தன்மை, சரிங்களா, நல்ல ஒரு ஒழுக்கமான தன்மை, தீர்க்கமான அறிவு, மற்றவங்களை மதித்து நடக்கிறது, இந்த மாதிரியான குவாலிட்டி எல்லாமே வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே வந்து உங்களுக்கு வேற ஒரு ஜாதகத்தை காட்டுறோம்னா, இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா லக்னத்துடைய உபநட்சத்திரம் சுக்கிரன். அப்போ மேச லக்னமாக இருக்குது, லக்னத்துடைய உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கிறதால சுக்கிரனாலே இந்த ஜாதகர் கொஞ்சம் எப்பயுமே கற்பனை வளம் மிக்க நபராக இருப்பார். இந்த மாதிரி பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம நடந்து போனாலே வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அடுத்தவங்களை வந்து கவரக்கூடிய தன்மையில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த சுக்கிரன் வந்து சொல்லும், சரிங்களா. இப்போ இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோடைய குணம் எப்படி இருக்கும், ஒய்ஃபோடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா சேம் அதே தான். 7ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கரனா வந்துச்சு. அதனால் நம்ம லக்னத்துக்கு என்ன சொன்னோமோ அதே காரத்துவம் தான். உங்களுக்கு வேறு ஒரு ஆய்வு ஜாதத்தை காட்டுறேன், இந்த ஜாதத்தில் எப்படி இருக்குது. இப்போ இந்த ஜாதகருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். இப்போ வந்து 1954 பிறந்த ஜாதகர் இவர். லக்னம் வந்து விருச்சிக லக்னம், லக்னத்துடைய உபநட்சத்திரம் ராகு. அப்போ ராகுனாலே நமக்கு தெரியும், ராகு வந்து முதல் விஷயம் கொஞ்சம் வந்து மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடியதை வந்து இந்த ராகு சொல்லும். மற்றவங்களை கிண்டல் அடிக்கக்கூடியதும் இந்த ராகு தான் வந்து சொல்லும். இது மாதிரியான பிஹேவியர் இவர்கிட்ட இருக்கும், சரிங்களா. இது ஒரு விஷயம். எப்பயுமே நம்ம பலன் பார்க்குறம்போது உபநட்சத்திரம் ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க. ராகு கூட எதனா கிரகம் சேர்ந்துருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்போ ராகு கூட செவ்வாயும் சேர்ந்துருக்கு. அப்போ இந்த ஜாதகர் கொஞ்சம் வந்து மூர்க்கத்தனமாகவும் இருப்பார். அதே மாதிரி செவ்வாயோட தொடர்புலாம் இருக்கிறதால ரொம்ப தைரியமாக இருப்பார், முரட்டுத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர். இதெல்லாமே வந்து நம்ம வந்து இவருடைய லக்னத்துடைய குவாலிட்டியாக சொல்லலாம். இவருக்கு வரக்கூடிய ஒய்ஃபை பற்றி பேசுகிறோம்னா 7ஆம் பாவம், 7ஆம் பாவ உபநட்சத்திரம் குரு. இவர் கொஞ்சம் மூர்க்கத்தனமாகவோ இல்லை முரட்டுத்தனமாக இருந்தாலுமே கூட இவருக்கு அமையக்கூடிய மனைவி அப்படின்றவங்க ஒரு நல்ல ஒழுக்கமான மனைவியாக தான் இருப்பாங்க, நல்ல ஒரு தீர்க்கமான அறிவு கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுடைய தன்மையை சொல்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இந்த காரத்துவம் பயன்படும். இது வந்து குணத்துக்கு மட்டும் இல்லை, ஒருத்தர் எந்த மாதிரி தொழில் செய்வாங்க, 10ஆம் பாவ உபநட்சத்திரம் குரு சார்ந்த தொழில், சரிங்களா, வேலை அமைப்பு, அரசு சார்ந்த வேலை கிடைக்குமா, இது மாதிரி எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த காரத்துவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.